வர்த்தகத்தின் லூர் மற்றும் ஆபத்துகள் 1994 ஜனவரியில் ஃபியூச்சர்ஸ் பத்திரிகையின் ஆதரவுடன் சிகாகோவில் நடந்த வர்த்தக மாநாட்டில் பேசும்படி என்னிடம் கேட்கப்பட்டது. மதிய உணவு ஒன்றில் நான் வர்த்தகம் பற்றிய புத்தகங்களின் முக்கிய வெளியீட்டாளர்களில் ஒருவரின் ஆசிரியருக்கு அருகில் அமர்ந்திருந்தேன். வர்த்தகத்தில் இவ்வளவு குறைவான மக்கள் ஏன் வெற்றி பெறுகிறார்கள் என்பதைப் பற்றி நாங்கள் ஒரு உயிரோட்டமான உரையாடலைக் கொண்டிருந்தோம், இல்லையெனில் மிகவும் திறமையானவர்கள் கூட. ஒரு கட்டத்தில் தவறான காரணங்களுக்காக மக்கள் வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் இந்த நிகழ்வுக்கு சாத்தியமான விளக்கம் இருக்கிறதா என்று ஆசிரியர் என்னிடம் கேட்டார். ஈர்ப்பு இதை பற்றி சிந்திக்க நான் ஒரு கணம் ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது. மக்கள் வர்த்தகம் செய்ய தூண்டப்படுவதற்கான பல பொதுவான காரணங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன். நடவடிக்கை, உற்சாகம், ஒரு ஹீரோவாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம், வெற்றி பெறுவதன் மூலம் ஒருவர் தன்னிடம் ஈர்க்கக்கூடிய கவனம் அல்லது தோல்வியிலிருந்து வரும் சுய பரிதாபம் இறுதியில் ஒரு வர்த்தகரின் செயல்திறன் மற்றும் ஒட்டுமொத்த வெற்றியில் இருந்து திசை திருப்பும் சிக்கல்களை உருவாக்குகிறது. ஆனால் வர்த்தகத்தின் உண்மையான அடிப்படை ஈர்ப்பு மிகவும் அடிப்படையானது மற்றும் உலகளாவியது. வர்த்தகம் என்பது தனிநபருக்கு வரம்பற்ற ஆக்கபூர்வமான கருத்துச் சுதந்திரமாகும். நிச்சயமாக, இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் என்று ஆசிரியர் என்னிடம் கேட்டார். வர்த்தகச் சூழலில் கிட்டத்தட்ட அனைத்து விதிகளையும் நாங்கள் உருவாக்குகிறோம் என்று விளக்கினேன். இதன் பொருள் என்னவென்றால், நம்மை வெளிப்படுத்த நாம் எவ்வாறு தேர்வு செய்யலாம் என்பதற்கு மிக குறைவான கட்டுப்பாடுகள் அல்லது எல்லைகள் உள்ளன. ஒரு தரை வர்த்தகராக இருக்க ஒரு பரிமாற்றத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் ஒரு தளத்திற்கு வெளியே வர்த்தகராக இருந்தால் தரகு கணக்கை திறக்க குறைந்தபட்ச நிதி தேவைகளை பூர்த்தி செய்வது போன்ற சில சம்பிரதாயங்கள் உள்ளன. இல்லையெனில், நீங்கள் வர்த்தகத்தை தொடங்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது நீங்கள் அதை எவ்வாறு செய்கிறீர்கள் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிட்டத்தட்ட வரம்பற்றவை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் கலந்து கொண்ட ஒரு கருத்தரங்கிலிருந்து நான் அவருக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன். 108 பில்லியனுக்கும் அதிகமான சாத்தியமான பரவல் சேர்க்கைகள் இருக்கும் என்று யாரோ கணக்கிட்டிருந்தனர். இப்போது சந்தை நிலைமைகளை நீங்கள் எவ்வாறு படிக்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில் நேரக் கருத்துக்களை சேர்க்கவும் மேலும் வர்த்தகம் செய்வதற்கான பல்வேறு வழிகள் கிட்டத்தட்ட வரம்பற்றதாக மாறும். ஆசிரியர் ஒரு கணம் நிறுத்தி, ஆனால் அத்தகைய கட்டுப்பாடற்ற சூழலை அணுகுவது ஏன் மிகவும் நிலையான தோல்விக்கு வழிவகுக்கும்? நான் பதிலளித்தேன். ஏனென்றால், வரம்பற்ற சாத்தியக்கூறுகள் மற்றும் அந்த சாத்தியக்கூறுகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான வரம்பற்ற சுதந்திரமாகியவை தனிநபருக்கு தனித்துவமான மற்றும் சிறப்பு வாய்ந்த உளவியல் சவால்களை முன்வைக்கின்றன. சவால்களை சமாளிக்க மிகச் சிலரே சரியாக தயாராக உள்ளனர், அல்லது அந்த விஷயத்தில் எந்த விழிப்புணர்வும் இல்லை. மேலும் மக்கள் தங்களுக்கு தெரியாவிட்டால் எதையாவது சமாளிப்பதில் சரியாக வேலை செய்ய முடியாது. அது ஒரு பிரச்சினை. சுதந்திரம் பெரிது. நாம் அனைவரும் இயற்கையாகவே அதை விரும்புகிறோம், அதற்காக பாடுபடுகிறோம், அதை விரும்புகிறோம். ஆனால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால், சில ஏதேனும் இருந்தால் எல்லைகளை கொண்ட ஒரு சூழலில் திறம்பட செயல்பட பொருத்தமான உளவியல் வளங்கள் எங்களிடம் உள்ளன, மேலும் நமக்கு மகத்தான சேதத்தை ஏற்படுத்தும் திறன் உள்ளது. தங்கள் கல்வி பின்னணி, புத்திசாலித்தனம் அல்லது பிற முயற்சிகளில் அவர்கள் எவ்வளவு வெற்றிகரமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட அனைவரும் சில மன மாற்றங்களை செய்ய வேண்டும். நான் பேசும் மாற்றங்கள் ஒரு உள்மன கட்டமைப்பை உருவாக்குவதோடு தொடர்புடையது. இது வர்த்தகருக்கு எதையும் செய்வதற்கான சுதந்திரத்திற்கும் அந்த சுதந்திரத்தின் நேரடி விளைவாக இருக்கக்கூடிய நிதி மற்றும் உளவியல் சேதத்தை அனுபவிக்கும் திறனுக்கும் இடையே மிகப்பெரிய சமநிலையை வழங்குகிறது. ஒரு மனக்கட்டமைப்பை உருவாக்குவது கடினமாக இருக்கலாம், குறிப்பாக நீங்கள் ஊக்குவிக்க விரும்புவது நீங்கள் ஏற்கனவே நம்பியவற்றுடன் முரண்படுகிறது. ஆனால் வர்த்தகர்களாக இருக்க விரும்புவோருக்கு பொருத்தமான கட்டமைப்பை உருவாக்குவதில் உள்ள சிரமம் நம் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் வளரத் தொடங்கும் மன எதிர்ப்பின் பின்னடைவால் எப்போதும் அதிகரிக்கிறது. நாம் அனைவரும் ஏதோ ஒரு சமூக சூழலில் பிறக்கிறோம். ஒரு சமூக சூழல் அல்லது சமூகம், அது ஒரு குடும்பம், நகரம், மாநிலம் அல்லது நாடு எதுவாக இருந்தாலும், கட்டமைப்பின் இருப்பை குறிக்கிறது. சமூக கட்டமைப்புகள் விதிகள், கட்டுப்பாடுகள், எல்லைகள் மற்றும் நம்பிக்கைகளின் தொகுப்பை கொண்டுள்ளன. அவை அந்த சமூக கட்டமைப்பிற்குள் உள்ள தனிநபர்கள் தங்களை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது வெளிப்படுத்த முடியாத வழிகளை கட்டுப்படுத்தும் நடத்தை குறியீடாக மாறும். மேலும் சமூக கட்டமைப்பின் பெரும்பாலான வரம்புகள் நாம் பிறப்பதற்கு முன்பே நிறுவப்பட்டன. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நாம் யாராவது இங்கு வருவதற்குள் நமது தனிப்பட்ட வெளிப்பாட்டை நிர்வகிக்கும் பெரும்பாலான சமூக அமைப்பு சரியான இடத்தில் உள்ளது மற்றும் நன்கு வேரூன்றியுள்ளது.
ஒரு சமூகத்தின் கட்டமைப்பின் தேவை மற்றும் தனிநபரின் சுய வெளிப்பாட்டின் தேவை ஏன் முரண்படுகிறது என்பதை பார்ப்பது எளிது. வர்த்தகக் கலையில் தேர்ச்சி பெற விரும்பும் ஒவ்வொரு நபரும் அத்தகைய அடிப்படை மோதலை எதிர்கொள்கிறார். குழந்தை பிறந்த இடம், கலாச்சாரம் அல்லது சமூக சூழ்நிலையை பொருட்படுத்தாமல், இந்த கிரகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் பொதுவான ஒரு பண்பு, தனிப்பட்ட வெளிப்பாட்டின் ஒரு வடிவம் என்ன என்பதை நீங்களே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பதில் ஆர்வமாக உள்ளது. ஒவ்வொரு குழந்தையும் ஆர்வமாக இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ள ஆர்வமாக உள்ளது. அவற்றை சிறிய கற்றல் இயந்திரங்கள் என்று விவரிக்கலாம். ஆர்வத்தின் தன்மையை கவனியுங்கள். அதன் மிக அடிப்படையான மட்டத்தில் அது ஒரு சக்தி. இன்னும் குறிப்பாக இது ஒரு உள் இயக்க சக்தி, அதாவது ஒரு குழந்தையை ஏதாவது கற்றுக்கொள்ள ஊக்குவிக்க வேண்டிய அவசியமில்லை. தாங்களாகவே விட்டுவிட்டால் குழந்தைகள் இயற்கையாகவே தங்கள் சுற்றுப்புறங்களை ஆராய்வார்கள். மேலும் என்னவென்றால், அனைத்து குழந்தைகளும் இயற்கையாகவே ஒரே விஷயங்களைப் பற்றி ஆர்வமாக இல்லை. நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளேயும் நம் விழிப்புணர்வை வழிநடத்தும் ஏதோ ஒன்று இருக்கிறது. குழந்தைகளுக்கு கூட அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், விரும்பவில்லை என்பது தெரியும். ஒரு குழந்தை வெளிப்படுத்தும் தனித்துவத்தின் இந்த தனித்துவமான வெளிப்பாட்டை பெரியவர்கள் எதிர்கொள்ளும்போது அவர்கள் பொதுவாக ஆச்சரியப்படுகிறார்கள். குழந்தைகளுக்கு உள்ளே எதுவும் இல்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். அது அவர்கள் யார் என்பதை தனித்துவமாக்குகிறது. குழந்தைகள் தங்கள் சூழலில் அவர்களை ஈர்க்கும் அல்லது விரட்டும் விஷயங்களை விட வேறு எப்படி தங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்துவார்கள்? இந்த உள்வழி நடத்தப்பட்ட வழிகாட்டுதலை நான் இயற்கை ஈர்ப்புகளின் சக்தி என்று அழைக்கிறேன். இயற்கையான ஈர்ப்புகள் என்பது இயற்கையான அல்லது உணர்ச்சிபூர்வமான ஆர்வத்தை நாம் உணரும் விஷயங்கள். நம்முடையது ஒரு பெரிய மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட உலகம், மேலும் இது நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக்கொள்ளவும் அனுபவிக்கவும் நிறைய வழங்குகிறது. ஆனால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதிலோ அனுபவிப்பதிலோ நம் ஒவ்வொருவருக்கும் இயல்பான அல்லது ஆர்வமுள்ள ஆர்வம் இருப்பதாக அர்த்தமல்ல. நம்மை இயற்கையாகவே தேர்ந்தெடுக்கும் சில உள்பொறிமுறை உள்ளது. நீங்கள் அதை பற்றி சிந்தித்தால், நீங்கள் செய்ய வேண்டிய பல விஷயங்களை பட்டியலிடலாம். அல்லது உங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று நான் நம்புகிறேன். முடியும் என்று எனக்கு தெரியும். நீங்கள் ஓரளவு மட்டுமே ஆர்வமாக உள்ள விஷயங்களின் மற்றொரு பட்டியலையும் நீங்கள் செய்யலாம். இறுதியாக, நீங்கள் ஆர்வமாக உள்ள அனைத்தையும் பட்டியலிடலாம். நிச்சயமாக, வட்டி நிலைகள் உயரும்போது பட்டியல்கள் சிறியதாகின்றன. ஆர்வமுள்ள ஆர்வம் எங்கிருந்து வருகிறது? எனது தனிப்பட்ட பார்வை என்னவென்றால், அது நமது இருப்பின் ஆழமான மட்டத்திலிருந்து வருகிறது, நமது உண்மையான அடையாளத்தின் மட்டத்தில். நமது சமூக வளர்ப்பின் விளைவாக நாம் பெறும் பண்புகள் மற்றும் ஆளுமை பண்புகளுக்கு அப்பால் இருப்பது நம் பகுதியிலிருந்து வருகிறது. நாம் பிறந்த சமூக அமைப்பு இந்த உள்நோக்கிய தேவைகள் மற்றும் நலன்களுக்கு உணர்திறன் கொண்டதாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். உதாரணமாக, நீங்கள் மிகவும் போட்டித்திறன் மிக்க விளையாட்டு வீரர்களை கொண்ட குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் பாரம்பரிய இசை அல்லது கலையில் ஆர்வமுள்ள ஆர்வத்தை உணர்கிறீர்கள். உங்களுக்கு இயற்கையான தடகளத்திறன் கூட இருக்கலாம், ஆனால் தடகள நிகழ்வுகளில் பங்கேற்பதில் உண்மையான ஆர்வம் இல்லை. இங்கு மோதலுக்கு ஏதேனும் சாத்தியமுள்ளதா? ஒரு வழக்கமான குடும்பத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் உங்கள் சகோதரர்கள், சகோதரிகள் அல்லது பெற்றோரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுமாறு உங்களுக்கு அதிக அழுத்தம் கொடுப்பார்கள். அவர்களின் வழிகளையும் உங்கள் தடகளத் திறனை எவ்வாறு அதிகம் பயன்படுத்துவது என்பதையும் உங்களுக்கு கற்பிக்க அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். வேறு எந்த நலன்களையும் தீவிரமாக பின்பற்றுவதை அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் விரும்பியவற்றுடன் நீங்கள் செல்கிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதைச் செய்வது சரியாக உணரவில்லை. இருப்பினும் நீங்கள் கற்றுக்கொண்ட மற்றும் கற்பிக்கப்பட்ட அனைத்தும் ஒரு விளையாட்டு வீரராக மாறுவதற்கு ஆதரவாக வாதிடுகின்றன. பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் யார் என்று உணரவில்லை. நாம் யார் என்பதை பற்றி நாம் கற்பிக்கப்படுவதன் விளைவாக ஏற்படும் மோதல்கள் மற்றும் நம் இருப்பின் ஆழமான மட்டங்களில் எதிரொலிக்கும் உணர்வு அசாதாரணமானது அல்ல. புறநிலை தீர்ப்பில்லாத ஆதரவை அளிக்கிறது. இந்த ஆதரவின் பற்றாக்குறை வெறுமனே ஊக்கமின்மை அல்ல. நாம் நம்மை வெளிப்படுத்த விரும்பும் ஒரு குறிப்பிட்ட வழியின் அப்பட்டமான மறுப்பைப் போல இது ஆழமாக இருக்கலாம். உதாரணமாக, ஒரு பொதுவான சூழ்நிலையை பார்ப்போம். தனது வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு குழந்தை காபி மேசையில் ஒரு குவளை என்று அழைக்கப்படும் இந்த விஷயத்தை கவனிக்கிறார். அவர் ஆர்வமாக இருக்கிறார், அதாவது இந்த பொருளை அனுபவிக்க அவரை கட்டாயப்படுத்தும் ஒரு உள் சக்தி உள்ளது. ஒரு வகையில் இந்த சக்தி அவரது மனதில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குவது போல் இருக்கிறது.
அது அவரது ஆர்வத்தின் பொருளால் நிரப்பப்பட வேண்டும். எனவே அவர் குவளையில் கவனம் செலுத்துகிறார், மேலும் வேண்டுமென்றே வாழ்க்கை அறையின் தரையின் பரந்த பரப்பளவில் காஃபி மேசைக்கு ஊர்ந்து செல்கிறார். அவர் அங்கு சென்றதும் மேசையின் விளிம்பை அடைந்து தன்னை தனது காலில் இழுக்கிறார். தனது சமநிலையை பராமரிக்க ஒரு கையை மேசையில் உறுதியாக வைத்துக்கொண்டு அவரது மற்ற கை அவர் அனுபவித்திராத இந்த விஷயத்தை தொட முயல்கிறது. அந்த நேரத்தில் அவர் அறையின் குறுக்கே இருந்து ஒரு அலறலை கேட்கிறார். இல்லை, அதைத் தொடாதே! அதிர்ச்சியடைந்த குழந்தை மீண்டும் தனது பிட்டம் மீது விழுந்து ஆழத் தொடங்குகிறது. வெளிப்படையாக இது மிகவும் பொதுவான நிகழ்வு மற்றும் முற்றிலும் தவிர்க்க முடியாத ஒன்று. குழந்தைகள் தங்களை எவ்வாறு காயப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது ஒரு குவளை போன்ற ஒன்று எவ்வளவு மதிப்புமிக்கதாக இருக்கும் என்பது குறித்து அவர்களுக்கு எந்த கருத்தும் இல்லை. உண்மையில் எது பாதுகாப்பானது, எது இல்லை மற்றும் பொருட்களின் மதிப்பு ஆகியவற்றை கற்றுக்கொள்வது குழந்தை கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்களாகும். இருப்பினும் இங்கே வேலை செய்யும் சில மிக முக்கியமான உளவியல் இயக்கவியல் உள்ளன. அவை பிற்கால வாழ்க்கையில் திறம்பட வர்த்தகம் செய்ய தேவையான ஒழுக்கத்தையும் கவனத்தையும் உருவாக்கும் நமது திறனில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நாம் விரும்பும் வழியில் நம்மை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? அனுபவம் ஒரு மன உளைச்சலை உருவாக்குகிறது. அப்செட் ஆக இருப்பது சமநிலையின்மையை குறிக்கிறது. ஆனால் உண்மையில் சமநிலையற்றது என்ன? ஏதாவது சமநிலையற்றதாக இருக்க முதலில் சமநிலையில் அல்லது சமவிகிதத்தில் ஏதாவது இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று என்பது நமது உள் மனச்சூழல் மற்றும் நம் வாழ்க்கையை நாம் அனுபவிக்கும் வெளிப்புறச் சூழல் ஆகியவற்றுக்கு இடையே இருக்கும் தொடர்புகளின் ஒப்பீட்டளவு. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நமது தேவைகளும் ஆசைகளும் நமது மனச்சூழலில் உருவாக்கப்படுகின்றன, மேலும் அவை வெளிப்புற சூழலில் பூர்த்தி செய்யப்படுகின்றன. இந்த இரண்டு சூழல்களும் ஒன்றுக்கொன்று ஒத்திருந்தால் நாம் உள் சமநிலையின் நிலையில் இருக்கிறோம், மேலும் திருப்தி அல்லது மகிழ்ச்சியின் உணர்வை உணர்கிறோம். இந்த சூழல்கள் தொடர்புபடுத்தப்படாவிட்டால் நாம் அதிருப்தி, கோபம் மற்றும் விரக்தியை அனுபவிக்கிறோம், அல்லது பொதுவாக உணர்ச்சி வலி என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போது நாம் விரும்புவதைப் பெறுவது அல்லது குறிப்பிட்ட வழியில் நம்மை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் மறுக்கப்படுவது ஏன் உணர்ச்சி வலியை அனுபவிக்க காரணமாகிறது? எனது தனிப்பட்ட கோட்பாடு என்னவென்றால், தேவைகளும் ஆசைகளும் மனவெற்றிடங்களை உருவாக்குகின்றன. நாம் வாழும் பிரபஞ்சம் ஒரு வெற்றிடத்தை பொறுத்து கொள்ளாத இயல்பான போக்கை கொண்டுள்ளது, மேலும் அது இருக்கும்போதெல்லாம் அதை நிரப்ப நகர்கிறது. தத்துவஞானி ஸ்பினோசா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இயற்கை வெற்றிடத்தை வெறுக்கிறது என்று குறிப்பிட்டார். ஒரு பாட்டிலிருந்து காற்றை உறிஞ்சவும் உங்கள் நாக்கும் உதடுகளும் பாட்டிலின் வாயில் ஒட்டிக்கொள்ளும், ஏனென்றால் நீங்கள் ஒரு சமநிலையின்மையை ஒரு வெற்றிடம் உருவாக்கியுள்ளீர்கள். அது இப்போது நிரப்பப்பட வேண்டும். தேவையே அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் தாய் என்ற சொற்றொடரின் பின்னணியில் உள்ள இயக்கவியல் என்ன? ஒரு தேவை ஒரு மன வெற்றிடத்தை உருவாக்குகிறது என்பதை அங்கீகரிப்பது பிரபஞ்சம் ஊக்கமளிக்கும் எண்ணங்களால் நிரப்பப்படும். உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் எண்ணங்கள் அந்த தேவையை நிறைவேற்றுவதில் விளைவிக்கும் இயக்கத்தையும் வெளிப்பாட்டையும் ஊக்குவிக்க முடியும். இந்த விஷயத்தில் நமது மனச்சூழல் பிரபஞ்சத்தைப் போலவே செயல்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு தேவை அல்லது விருப்பத்தை நாம் அங்கீகரித்தவுடன் வெளிப்புற சூழலில் ஒரு அனுபவத்துடன் வெற்றிடத்தை நிரப்ப நகர்கிறோம். இந்த தேவை அல்லது ஆசையின் நோக்கத்தை தொடர நமக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அது உண்மையில் நாம் முழுமையடையவில்லை அல்லது ஏதோ ஒன்று காணவில்லை என்பது போல் உணர்கிறது. இது நம்மை சமநிலையின்மை அல்லது உணர்ச்சி வலியின் நிலைக்குள் தள்ளுகிறது. ஒரு பொம்மையை எடுத்துச் செல்லுங்கள். அவ்வாறு செய்வதற்கான உங்கள் காரணங்கள் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் மற்றும் உலகளாவிய பதில் உணர்ச்சி வலியாக இருக்கும். நாம் 18 வயதாக இருக்கும்போது பூமியில் சுமார் 6570 நாட்கள் இருந்திருக்கிறோம். சராசரியாக வழக்கமான குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை முறை இல்லை இல்லை உங்களால் அதை செய்ய முடியாது போன்ற அறிக்கைகளை கேட்கிறது. உங்களால் அப்படி செய்ய முடியாது, இதை நீங்கள்தான் செய்ய வேண்டும் என்றார். இப்போது வேண்டாம், நான் அதை பற்றி சிந்திக்கிறேன், தெரியப்படுத்துகிறேன் என்றான். அது முடியாது. உன்னால் முடியும் என்று நீ என்ன நினைக்கிறாய்? அதை நீங்கள்தான் செய்ய வேண்டும், உனக்கு வேறு வழியில்லை என்றான். நாம் வளரும்போது நாம் அனைவரும் தனிப்பட்ட வெளிப்பாடு மறுக்கப்படும் ஒப்பீட்டளவில் நல்ல வழிகளில் சில இவை. இது போன்ற அறிக்கைகளை நாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 முறை மட்டுமே கேட்டிருந்தாலும் அது நாம் வயது வந்த வயதை அடையும் நேரத்தில் பல ஆயிரம் மறுப்புகளை சேர்க்கிறது. அனுபவங்களின் இந்த நிலங்களை நான் கற்றுக்கொள்ள மறுக்கப்பட்ட தூண்டுதல்கள் என்று அழைக்கிறேன். நமது அடையாளத்தின் ஆழமான பகுதியிலிருந்து இயற்கையான தேர்வு செயல்முறையிலிருந்து உருவாகும் உள் தேவையை அடிப்படையாக கொண்ட தூண்டுதல்கள். மறுக்கப்பட்டு நிறைவேறாமல் விடப்பட்ட இந்த தூண்டுதல்கள் அனைத்திற்கும் என்ன நடக்கும்? அவர்கள் அப்படியே போய்விடுவார்களா
அவர்கள் எப்படியாவது சமரசம் செய்து கொண்டால், நாம் ஏதாவது செய்தால் அல்லது வேறு யாராவது ஏதாவது செய்தால் நம் மனச்சூழலை மீண்டும் சமநிலைப்படுத்த முடியும். நமது மனச்சூழலை மீண்டும் சமநிலைப்படுத்த என்ன செய்ய முடியும்? பல நுட்பங்கள் உள்ளன. மிகவும் இயல்பான ஒன்று, குறிப்பாக ஒரு குழந்தைக்கு, வெறுமனே அழுவதுதான். அழுவது என்பது மறுக்கப்பட்ட, நிறைவேறாத இந்த தூண்டுதல்களை சமரசம் செய்வதற்கான இயற்கையான பொறிமுறையாகும். இயற்கையின் வழி. கண்ணீர் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட அயனிகளால் ஆனது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அதன் இயல்பான போக்கை எடுக்க அனுமதித்தால், அழுகை நம் மனதில் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றலை வெளியேற்றி, அசல் உந்துவிசை ஒருபோதும் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றாலும் சமநிலை நிலைக்கு நம்மை மீண்டும் கொண்டு வரும். பிரச்சனை என்னவென்றால், பெரும்பாலான நேரங்களில் நிகழ்வுகள் அவற்றின் இயல்பான போக்கை எடுக்க அனுமதிக்கப்படுவதில்லை மற்றும் மறுக்கப்பட்ட தூண்டுதல்கள் ஒருபோதும் சமரசம் செய்யப்படவில்லை, குறைந்தபட்சம் நாம் இன்னும் குழந்தைகளாக இருக்கும்போது அல்ல. பெரியவர்கள் தங்கள் குழந்தைகள், குறிப்பாக சிறுவர்கள், அழும்போது அதை விரும்பாததற்கு பல காரணங்கள் உள்ளன, மேலும் இந்த நடத்தையை ஊக்கப்படுத்த தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறார்கள். பெரியவர்கள் ஏன் அவர்கள் செய்ய விரும்பாத ஒன்றைச் செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்பதை குழந்தைகளுக்கு விளக்க ஏன் கவலைப்பட மாட்டார்கள் என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. பெரியவர்கள் முயற்சித்தாலும் சமநிலையின்மையை சரி செய்ய அவை போதுமானதாக இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இந்த தூண்டுதல்கள் ஒருங்கிணைக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? அவை குவிந்து, வழக்கமாக எத்தனை போதை மற்றும் கட்டாய நடத்தை முறைகளில் தங்களை வெளிப்படுத்துகின்றன. கட்டைவிரலின் மிகவும் தளர்வான விதி என்னவென்றால், குழந்தைகளாக நாம் இழந்துவிட்டோம் என்று நாம் நம்புவது வயது வந்தோரில் எளிதில் போதைக்கு அடிமையாகிவிடும். உதாரணமாக, பலர் கவனத்திற்கு அடிமையாகின்றனர். தங்கள் கவனத்தை ஈர்க்க எதையும் செய்யும் நபர்களை நான் குறிப்பிடுகிறேன். இதற்கு மிகவும் பொதுவான காரணம் என்னவென்றால், அவர்கள் இருந்தபோது தங்களுக்கு போதுமான கவனம் கிடைக்கவில்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். இளம் வயதினர் அல்லது அது அவர்களுக்கு முக்கியமானதாக இருந்தபோது அதை பெறவில்லை. எப்படி இருந்தாலும், இழப்பு தீர்க்கப்படாத உணர்ச்சி ஆற்றலாக மாறுகிறது. இது போதை பழக்கத்தை திருப்திப்படுத்தும் வழிகளில் நடந்து கொள்ள அவர்களை தூண்டுகிறது. இந்த சமரசமற்ற, மறுக்கப்பட்ட தூண்டுதல்களைப் பற்றி நாம் புரிந்து கொள்வது முக்கியம். அவை நம் அனைவரிடமும் உள்ளன. அவை கவனம் செலுத்துவதற்கான நமது திறனை எவ்வாறு பாதிக்கின்றன மற்றும் நமது வர்த்தகத்தில் ஒழுக்கமான, நிலையான அணுகுமுறையை எடுக்கின்றன. பாதுகாப்புகள் வர்த்தக சூழலில் திறம்பட செயல்பட நமது நடத்தையை வழிநடத்த விதிகளும் எல்லைகளும் தேவை. வர்த்தகத்தின் ஒரு எளிய உண்மை என்னவென்றால், நமக்கே மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. சாத்தியமானது என்று நாம் நினைக்கும் விகிதத்திற்கு அப்பாற்பட்ட சேதம். இழப்பு ஏற்படும் ஆபத்து வரம்பற்றதாக இருக்கும் பல வகையான வர்த்தகங்கள் உள்ளன. நம்மை சேதத்திற்கு உட்படுத்தும் வாய்ப்பை தடுக்க, சிறப்பு மன ஒழுக்கம் மற்றும் நமது நடத்தையை வழிநடத்தும் ஒரு முன்னோக்கு வடிவத்தில் ஒரு உள்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இதனால் நாம் எப்போதும் நம் சொந்த நலன்களுக்காக செயல்படுகிறோம். இந்த அமைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்க வேண்டும், ஏனென்றால் சமூகத்தைப் போலல்லாமல் சந்தை அதை வழங்காது. சந்தைகள் நடத்தை வடிவங்களின் வடிவத்தில் கட்டமைப்பை வழங்குகின்றன. அவை வாங்க அல்லது விற்க ஒரு வாய்ப்பு இருக்கும்போது குறிக்கின்றன. ஆனால் அங்குதான் கட்டமைப்பு முடிவடைகிறது, ஒரு எளிய குறிப்புடன். இல்லையெனில், ஒவ்வொரு நபரின் கண்ணோட்டத்திலும் உங்கள் நடத்தையை வழிநடத்த முறையான விதிகள் எதுவும் இல்லை. நாம் பங்கேற்கும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இருப்பதைப் போல தொடக்கங்கள், நடுத்தரங்கள் அல்லது முடிவுகள் கூட இல்லை. ஆழ்ந்த உளவியல் தாக்கங்களுடன் இது மிகவும் முக்கியமான வேறுபாடாகும். சந்தை என்பது நிலையான இயக்கத்தில் இருக்கும் ஒரு நீரோட்டம் போன்றது. அது தொடங்கவோ நிறுத்தவோ காத்திருக்கவோ இல்லை. சந்தைகள் மூடப்பட்டிருந்தாலும் விலைகள் இன்னும் இயக்கத்தில் உள்ளன. எந்த நாளிலும் தொடக்க விலை முந்தைய நாள் இறுதி விலைக்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற விதி இல்லை. இத்தகைய எல்லைகளற்ற சூழலில் திறம்பட செயல்பட சமூகத்தில் நாம் செய்யும் எதுவும் நம்மை சரியாக தயார்படுத்தாது. சூதாட்ட விளையாட்டுகளில் கூட உள்ளமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் உள்ளன. அவை அவற்றை வர்த்தகத்திலிருந்து மிகவும் வேறுபடுத்துகின்றன, மேலும் அவை மிகவும் குறைவான ஆபத்தானவை. எடுத்துக்காட்டாக, நாம் பிளாக் ஜாக் விளையாட முடிவு செய்தால், நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நாம் எவ்வளவு பந்தயம் கட்டப் போகிறோம் அல்லது ஆபத்தை ஏற்படுத்தப் போகிறோம் என்பதை தீர்மானிப்பதாகும். இது விளையாட்டின் விதிகளின்படி நாம் செய்ய வேண்டிய கட்டாயமாகும். நாங்கள் தேர்வு செய்யாவிட்டால் நாங்கள் விளையாட முடியாது. வர்த்தகத்தில் யாரும் உங்களைத் தவிர உங்கள் ஆபத்து என்ன என்பதை முன்கூட்டியே தீர்மானிக்க உங்களை கட்டாயப்படுத்தப் போவதில்லை. உண்மையில் நம்மிடம் இருப்பது வரம்பற்ற சூழலாகும். அங்கு எந்த நேரத்திலும் கிட்டத்தட்ட எதுவும் நடக்கலாம்.
மேலும் நிலையான வெற்றியாளர்கள் மட்டுமே ஒரு வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கு முன்பே தங்கள் ஆபத்தை வரையறுக்கிறார்கள். மற்ற அனைவருக்கும் அபாயத்தை முன்கூட்டியே வரையறுப்பது ஒவ்வொரு வர்த்தகத்திற்கும் ஒரு சாத்தியமான விளைவு உள்ளது என்ற யதார்த்தத்தை எதிர்கொள்ள உங்களை கட்டாயப்படுத்தும். அதாவது, அது ஒரு தோல்வியாளராக இருக்கலாம். ஒரு வர்த்தகம் எவ்வளவு நன்றாக தோன்றினாலும் அது இழக்க நேரிடும் என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர்க்க நிலையான தோல்வியுற்றவர்கள் கிட்டத்தட்ட எதையும் செய்கிறார்கள். வழக்கமான வர்த்தகரை வேறுவிதமாக சிந்திக்க கட்டாயப்படுத்தும் ஒரு வெளிப்புற அமைப்பு இல்லாமல், அவர் எத்தனை நியாயப்படுத்தல்கள், பகுத்தறிவுகள் மற்றும் சிதைந்த தர்க்கத்திற்கு ஆளாக நேரிடும், அது இழக்க முடியாது என்று நம்பி ஒரு வர்த்தகத்தில் நுழைய அனுமதிக்கும். இது முன்கூட்டியே ஆபத்தை தீர்மானிப்பதை பொருத்தமற்றதாக ஆக்குகிறது. அனைத்து சூதாட்ட விளையாட்டுகளும் விளையாட்டின் முடிவை தீர்மானிக்கும் நிகழ்வுகளின் வரிசையின் அடிப்படையில் தொடக்கங்கள், நடுத்தரங்கள் மற்றும் முடிவுகளை குறிப்பிட்டுள்ளன. நீங்கள் பங்கேற்கப் போகிறீர்கள் என்று நீங்கள் முடிவு செய்தவுடன் உங்கள் மனதை மாற்ற முடியாது. நீங்கள் காலத்திற்கு இருக்கிறீர்கள். வர்த்தகத்தில் இது உண்மையல்ல. வர்த்தகத்தில் விலைகள் நிலையான இயக்கத்தில் உள்ளன. நீங்கள் முடிவு செய்யும் வரை எதுவும் தொடங்காது. அது நீங்கள் விரும்பும் வரை நீடிக்கும். மேலும் அது முடிந்துவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் வரை அது முடிவடையாது. நீங்கள் என்ன திட்டமிட்டிருக்கலாம் அல்லது செய்ய விரும்பியிருக்கலாம் என்பதை பொருட்படுத்தாமல் எத்தனை உளவியல் காரணிகள் செயல்பாட்டிற்கு வரலாம். இதனால் நீங்கள் வேறுவிதமாக கூறினால், நீங்கள் ஒழுங்கற்ற மற்றும் திட்டமிடப்படாத வழிகளில் நடந்து கொள்ள நேரிடும். சூதாட்ட விளையாட்டுகள் முறையான முடிவை கொண்டிருப்பதால் அவை பங்கேற்பாளரை சுறுசுறுப்பான தோல்வியாளராக இருக்க கட்டாயப்படுத்துகின்றன. நீங்கள் தோல்வி பாதையில் இருந்தால் அவ்வாறு செய்ய ஒரு நனவான முடிவை எடுக்காமல் நீங்கள் தொடர்ந்து தோல்வியடைய முடியாது. ஒவ்வொரு விளையாட்டின் முடிவும் ஒரு புதிய விளையாட்டின் தொடக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் உங்கள் பணப்பையை அடைவதன் மூலமோ அல்லது சில சில்லுகளை மேசையின் மையத்திற்கு தள்ளுவதன் மூலமோ உங்கள் சொத்துக்களை மேலும் ஆபத்துக்கு உட்படுத்த வேண்டும். நான் வர்த்தகத்திற்கு முறையான முடிவு இல்லை. சந்தை உங்களை ஒரு வர்த்தகத்திலிருந்து வெளியேற்றாது. எப்போதும் உங்கள் சிறந்த நலனுக்காக இருக்கும் வகையில் ஒரு வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பொருத்தமான மன அமைப்பு உங்களிடம் இல்லையென்றால் நீங்கள் ஒரு செயலற்ற தோல்வியாளராக மாறலாம். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் ஒரு தோல்வியுற்ற வர்த்தகத்தில் இருக்கும்போது தொடர்ந்து இழக்க நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் சூழ்நிலையை புறக்கணிக்கலாம். மேலும் சந்தை உங்களுக்குச் சொந்தமான அனைத்தையும் எடுக்கும். மேலும் பல வர்த்தகத்தின் பல முரண்பாடுகளில் ஒன்று, அது ஒரே நேரத்தில் ஒரு பரிசையும் சாபத்தையும் வழங்குகிறது. பரிசு என்னவென்றால், ஒருவேளை நம் வாழ்க்கையில் முதல் முறையாக நாம் செய்யும் எல்லாவற்றையும் முழுமையாக கட்டுப்படுத்துகிறோம். சாபம் என்னவென்றால், நமது நடத்தையை வழிநடத்த அல்லது கட்டமைக்க வெளிப்புற விதிகள் அல்லது எல்லைகள் எதுவும் இல்லை. வர்த்தகச் சூழலின் வரம்பற்ற பண்புகளுக்கு நாம் ஓரளவு கட்டுப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் செயல்பட வேண்டும். குறைந்தபட்சம் சில நிலையான வெற்றியை உருவாக்க விரும்பினால், நமது நடத்தையை நாம் வழிநடத்த வேண்டிய கட்டமைப்பு உங்கள் மனதில் சுதந்திரமான விருப்பத்தின் நனவான செயலாக உருவாக வேண்டும். இங்கிருந்துதான் பல பிரச்சனைகள் தொடங்குகின்றன. சிக்கல்ஃப் விதிகளை உருவாக்க விருப்பம். விதிகளின் தொகுப்பை உருவாக்கும் கருத்தை எதிர்க்காத வர்த்தகத்தில் ஆர்வமுள்ள ஒருவரை நான் இன்னும் சந்திக்கவில்லை. எதிர்ப்பு எப்போதும் வெளிப்படையானது அல்ல. மாறாக, இது பொதுவாக மிகவும் நுட்பமானது. விதிகள் அர்த்தமுள்ளவை என்பதை ஒரு புறம் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், ஆனால் பரிந்துரைக்கப்பட்டதைச் செய்வதில் எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. இந்த எதிர்ப்பு தீவிரமானதாக இருக்கலாம், மேலும் இது ஒரு தர்க்கரீதியான ஆதாரத்தை கொண்டுள்ளது. எங்கள் மனதிலுள்ள பெரும்பாலான கட்டமைப்புகள் எங்கள் சமூக வளர்ப்பின் விளைவாகவும் மற்றவர்கள் செய்த தேர்வுகளின் அடிப்படையிலும் எங்களுக்கு வழங்கப்பட்டன. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அது நம் மனதில் பதிந்தது, ஆனால் நம் மனதில் தோன்றவில்லை. இது மிகவும் முக்கியமான வேறுபாடு. கட்டமைப்பை தூண்டும் செயல்பாட்டில் நமது சொந்த நேரடி அனுபவத்தின் மூலம் நமது இருப்பின் தன்மையை பற்றி நகர்த்துவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நமது இயற்கையான தூண்டுதல்கள் பல மறுக்கப்பட்டன. இந்த மறுக்கப்பட்ட தூண்டுதல்களில் பல ஒருபோதும் சமரசம் செய்யப்படவில்லை. இன்னும் விரக்தி, கோபம், ஏமாற்றம், குற்ற உணர்வு அல்லது வெறுப்பு என நமக்குள் உள்ளன. இந்த எதிர்மறை உணர்வுகளின் குவிப்பு நம் மனச்சூழலுக்குள் ஒரு சக்தியாக செயல்படுகிறது. இது நாம் விரும்பும் போது நாம் விரும்பும் எதையும் செய்ய சுதந்திரத்தை மறுக்கும் எதையும் எதிர்க்க வைக்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், முதலில் நாம் வர்த்தகத்தில் ஈர்க்கப்படுவதற்கான காரணம் படைப்பாற்றல் வெளிப்பாட்டின் வரம்பற்ற சுதந்திரம்.
நமது நடத்தையை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய விதிகள் மற்றும் எல்லைகளை உருவாக்குவதற்கான இயற்கையான எதிர்ப்பை நாம் உணருவதற்கான அதே காரணம். ஏய், நீங்கள் விதிகளை உருவாக்க வேண்டும், அது மட்டுமல்ல, அவற்றை கடைபிடிப்பதற்கான ஒழுக்கமும் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். விதிகளின் தேவை சரியான அர்த்தத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் நம் வாழ்நாளில் பெரும்பாலானவற்றை உடைக்க முயற்சிக்கும் போது இந்த விதிகளை உருவாக்குவதற்கான உந்துதலை உருவாக்குவது கடினமாக இருக்கலாம். ஒழுங்கமைக்கப்பட்ட, நிலையான மற்றும் விவேகமான பண மேலாண்மை வழிகாட்டுதல்களை பிரதிபலிக்கும் ஒரு வர்த்தக ஆட்சியை நிறுவுவதற்கும் கடைப்பிடிப்பதற்கும் நமது எதிர்ப்பின் மூலத்தை உடைக்க பொதுவாக மிகுந்த வேதனையும் துன்பமும் தேவைப்படுகிறது. இப்போது ஒரு வெற்றிகரமான வர்த்தகராக மாற உங்கள் கடந்த கால விரக்திகள் மற்றும் ஏமாற்றங்கள் அனைத்தையும் நீங்கள் சமரசம் செய்ய வேண்டும் என்று நான் அர்த்தப்படுத்தவில்லை, ஏனென்றால் அது அப்படி இல்லை. நீங்கள் நிச்சயமாக துன்பப்பட வேண்டியதில்லை. நான் பல வர்த்தகர்களுடன் பணியாற்றியுள்ளேன். அவர்கள் தங்கள் நிலைத்தன்மையின் நோக்கங்களை அடைந்துள்ளனர் மற்றும் மறுக்கப்பட்ட தூண்டுதல்களின் பின்னடைவை சரிசெய்ய எதுவும் செய்யவில்லை. இருப்பினும், எதிர்மறையான விளைவை ஈடு செய்யும் வகையான மனக்கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி மற்றும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை நான் குறிக்கிறேன். மறுக்கப்பட்ட தூண்டுதல்கள் உங்கள் திறன்களை நிறுவுவதற்கான திறனில் இருக்கக்கூடும் ஒரு வர்த்தகராக உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். சிக்கல் பொறுப்பை ஏற்கத் தவறியது வர்த்தகத்தை உடனடி விளைவுடன் தூய்மையான, வரம்பற்ற தனிப்பட்ட தேர்வாக வகைப்படுத்தலாம். நினைவில் கொள்ளுங்கள், நாம் தொடங்க முடிவு செய்யும் வரை எதுவும் நடக்காது. அது நாம் விரும்பும் வரை நீடிக்கும். நாம் நிறுத்த முடிவு செய்யும் வரை அது முடிவடையாது. இந்த தொடக்கங்கள், நடுத்தரங்கள் மற்றும் முடிவுகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய தகவல்களை பற்றிய நமது விளக்கத்தின் விளைவாகும். மேலும் நமது விளக்கத்தின் அடிப்படையில் செயல்பட நாங்கள் எவ்வாறு தேர்வு செய்கிறோம் என்பதன் விளைவாகும். இப்போது தேர்வுகளைச் செய்வதற்கான சுதந்திரத்தை நாம் விரும்பலாம், ஆனால் விளைவுகளுக்கான பொறுப்பை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அர்த்தமல்ல. முழுமையான தேர்வு சுதந்திரத்தை அனுமதிக்கும் ஒரு செயல்பாட்டில் ஒருவர் எவ்வாறு பங்கேற்கிறார், அதே நேரத்தில் ஒருவரின் தேர்வுகளின் விளைவு எதிர்பாராதது மற்றும் ஒருவரின் விருப்பத்திற்கு ஏற்ப இல்லாவிட்டால் பொறுப்பை எடுப்பதை தவிர்க்கிறார். வர்த்தகத்தின் கடினமான உண்மை என்னவென்றால், நீங்கள் நிலைத்தன்மையை உருவாக்க விரும்பினால், விளைவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் முற்றிலும் பொறுப்பு என்ற அடிப்படையில் இருந்து தொடங்க வேண்டும். வணிகர்களாக மாற முடிவு செய்வதற்கு முன்பு சிலர் விரும்பிய பொறுப்பினின் நிலை இது. பொறுப்பை தவிர்ப்பதற்கான வழி அனைத்து நோக்கங்களுக்கும் சீரற்ற வர்த்தக பாணியை ஏற்றுக்கொள்வதாகும். சீரற்ற வர்த்தகத்தை மோசமாக திட்டமிடப்பட்ட வர்த்தகங்கள் அல்லது திட்டமிடப்படாத வர்த்தகங்கள் என்று நான் வரையறுக்கிறேன். இது ஒரு அமைப்புசாரா அணுகுமுறையாகும். இது வரம்பற்ற சந்தை மாறிகளின் தொகுப்பை கருத்தில் கொள்கிறது. இது நிலையான அடிப்படையில் என்ன வேலை செய்கிறது, எது செய்யாது என்பதை கண்டறிய உங்களை அனுமதிக்காது. சீரற்ற தன்மை என்பது பொறுப்பு இல்லாமல் கட்டமைக்கப்படாத சுதந்திரம். நன்கு வரையறுக்கப்பட்ட திட்டங்கள் இல்லாமல் மற்றும் வரம்பற்ற மாறிகளின் தொகுப்புடன் நாம் வர்த்தகம் செய்யும்போது நமக்கு விருப்பமான வர்த்தகங்களுக்கு கடன் வாங்குவது மிகவும் எளிதானது, ஏனெனில் சில முறை இருந்தது. அதே நேரத்தில் நாங்கள் விரும்பிய வழியில் மாறாத வர்த்தகங்களுக்கான பொறுப்பை எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் எளிதானது, ஏனென்றால் எங்களுக்கு தெரியாத சில மாறிகள் எப்போதும் உள்ளன, எனவே முன்பே கருத்தில் கொள்ள முடியவில்லை. சந்தைகளின் நடத்தை உண்மையிலேயே சீரற்றதாக இருந்தால் நிலைத்தன்மையை உருவாக்குவது சாத்தியமற்றது இல்லை என்றாலும் கடினமாக இருக்கும். சீராக இருப்பது சாத்தியமில்லை என்றால் நாம் உண்மையில் பொறுப்பேற்க வேண்டியதில்லை. இந்த தர்க்கத்தின் சிக்கல் என்னவென்றால், சந்தைகளை பற்றிய நமது நேரடி அனுபவம் நமக்கு வித்தியாசமான ஒன்றை சொல்கிறது. அதே நடத்தை முறைகள் மீண்டும் மீண்டும் தங்களை முன்வைக்கிறது. ஒரு முரண்பாடு, ஆனால் ஒழுக்கமான, ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் நிலையான அணுகுமுறையுடன் எளிதில் தீர்க்கப்படும் ஒன்று. நான் எண்ணற்ற வர்த்தகர்களுடன் பணியாற்றியுள்ளேன். அவர்கள் சந்தை பகுப்பாய்வு செய்வதற்கும் அடுத்த நாளுக்கான வர்த்தகங்களை திட்டமிடுவதற்கும் மணிக்கணக்கில் செலவிடுவார்கள். பின்னர் அவர்கள் திட்டமிட்ட வர்த்தகங்களை மேற்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் வேறு ஏதாவது செய்தார்கள். அவர்கள் செய்யும் வர்த்தகங்கள் பொதுவாக நண்பர்களிடமிருந்து வரும் யோசனைகள் அல்லது தரகர்களிடமிருந்து வரும் ஆலோசனைகளாகும். அவர்கள் முதலில் திட்டமிட்ட ஆனால் செயல்படாத வர்த்தகங்கள் வழக்கமாக அன்றைய பெரிய வெற்றியாளர்களாக இருந்தன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கட்டமைக்கப்படாத, சீரற்ற வர்த்தகத்திற்கு நாம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறோம் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, ஏனென்றால் நாம் பொறுப்பை தவிர்க்க விரும்புகிறோம். நாம் நமது சொந்த யோசனைகளின்படி செயல்படும்போது
நமது படைப்பாற்றல் திறன்களை வரிசைப்படுத்துகிறோம், மேலும் நமது யோசனைகள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகின்றன என்பதற்கான உடனடி கருத்துக்களை பெறுகிறோம். திருப்தியற்ற முடிவுகளை நியாயப்படுத்துவது மிகவும் கடினம். மறுபுறம், நாம் திட்டமிடப்படாத, சீரற்ற வர்த்தகத்தில் நுழையும்போது, நண்பர் அல்லது தரகரை அவர்களின் மோசமான யோசனைகளுக்கு குற்றம் சாட்டுவதன் மூலம் பொறுப்பை மாற்றுவது மிகவும் எளிதானது. வர்த்தகத்தின் இயல்பை பற்றி வேறு ஏதோ ஒன்று உள்ளது. இது தோராயமாக வர்த்தகத்திற்கு ஆதரவாக கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் வரும் பொறுப்பில் இருந்து தப்பிக்க உதவுகிறது. நீங்கள் ஒரு சிறந்த ஆய்வாளராக இருந்தாலும் சரி அல்லது மோசமானவராக இருந்தாலும் சரி, நீங்கள் பொறுப்பேற்கிறீர்களோ இல்லையோ சரி, அந்த பெரிய வெற்றி வர்த்தகம் உங்கள் வழியில் வரலாம். ஒரு நிலையான வெற்றியாளராக மாற தேவையான ஒழுக்கமான அணுகுமுறையை உருவாக்க முயற்சி தேவை. ஆனால் நீங்கள் பார்க்கிறபடி, ஒழுக்கமற்ற, சீரற்ற அணுகுமுறையுடன் வர்த்தகம் செய்வதற்கு ஆதரவாக இந்த வகையான மனவேலைகளை தவிர்ப்பது மிகவும் எளிதானது. சிக்கல் சீரற்ற வெகுமதிகளுக்கு அடிமையாதல். குரங்குகள் மீது சீரற்ற வெகுமதிகளின் உளவியல் விளைவுகள் குறித்து பல ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு குரங்குக்கு ஒரு பணியை செய்ய கற்றுக்கொள்கிறது. பணியை செய்ததற்காக அதற்கு வெகுமதி அளிப்பதை நீங்கள் நிறுத்தினால், மிக குறுகிய காலத்திற்குள் குரங்கு அந்த பணியை செய்வதை நிறுத்தும். அது வெகுமதி பெறாது என்று இப்போது கற்றுக்கொண்ட ஒன்றை செய்வதில் அதன் ஆற்றலை வீணாக்காது. இருப்பினும், நீங்கள் ஒரு நிலையான கால அட்டவணைக்கு பதிலாக முற்றிலும் சீரற்ற கால அட்டவணையில் தொடங்கினால், வெகுமதியிலிருந்து துண்டிக்கப்படுவதற்கான குரங்கின் பதில் மிகவும் வித்தியாசமானது. நீங்கள் வெகுமதியை வழங்குவதை நிறுத்தும்போது, அந்த பணியை செய்ததற்காக மீண்டும் ஒருபோதும் வெகுமதி பெற முடியாது என்பதை குரங்கு அறிய எந்த வழியும் இல்லை. கடந்த காலத்தில் ஒவ்வொரு முறையும் அதற்கு வெகுமதி அளிக்கப்பட்ட போது வெகுமதி ஆச்சரியமாக இருந்தது. இதன் விளைவாக, குரங்கின் கண்ணோட்டத்தில் பணியை செய்வதை நிறுத்த எந்த காரணமும் இல்லை. அதைச் செய்ததற்காக வெகுமதி பெறாவிட்டாலும் குரங்கு தொடர்ந்து பணியை செய்து வருகிறது. சில காலவரையின்றி தொடரும் சீரற்ற வெகுமதிகளுக்கு அடிமையாக நாம் ஏன் பாதிக்கப்படுகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. நான் யூகிக்க வேண்டியிருந்தால், எதிர்பாராத இனிமையான ஆச்சரியத்தை நாம் அனுபவிக்கும் போது நம் மூளையில் வெளியிடப்படும் மகிழ்ச்சியை தூண்டும் இரசாயனங்களுடன் இதற்கு ஏதாவது தொடர்பு இருக்கலாம் என்று நான் கூறுவேன். ஒரு வெகுமதி சீரற்றதாக இருந்தால் அதை நாம் எப்போது பெறலாம் என்று நமக்கு தெரியாது. எனவே, அந்த அற்புதமான ஆச்சரிய உணர்வை மீண்டும் அனுபவிக்கும் நம்பிக்கையில் ஆற்றலையும் வளங்களையும் செலவிடுவது கடினம் அல்ல. உண்மையில் பலருக்கு இது மிகவும் அடிமையாக இருக்கலாம். மறுபுறம், ஒரு குறிப்பிட்ட முடிவை நாம் எதிர்பார்க்கும்போது அது நடக்காத போது நாம் ஏமாற்றமடைகிறோம், மோசமாக உணர்கிறோம். நாம் அதை மீண்டும் செய்து அதே ஏமாற்றமளிக்கும் முடிவை பெற்றால், நமக்கு உணர்ச்சி வலியை ஏற்படுத்தும் என்று நமக்கு தெரிந்த ஒன்றை நாம் தொடர்ந்து செய்வோம் என்பது சாத்தியமில்லை. எந்த ஒரு போதை பழக்கத்திலும் உள்ள பிரச்சனை என்னவென்றால், அது நம்மை தேர்வு இல்லாத நிலையில் விட்டுவிடுகிறது. போதை பழக்கம் எந்த அளவிற்கு நம் மனநிலையை ஆதிக்கம் செலுத்துகிறதோ, அதே அளவிற்கு நமது கவனமும் முயற்சிகளும் அந்த போதை பழக்கத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தும். மற்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான எந்த ஒரு தருணத்திலும் இருக்கும் பிற சாத்தியக்கூறுகள், நம்மை நம்ப வேண்டிய அவசியம் மற்றும் நமது சொத்துக்களை அதிக ஆபத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பது போன்றவை புறக்கணிக்கப்படுகின்றன அல்லது நிராகரிக்கப்படுகின்றன. போதை பழக்கத்தை திருப்திப்படுத்துவதைத் தவிர வேறு எந்த வகையிலும் செயல்பட நாங்கள் சக்தியற்றவர்களாக உணர்கிறோம். சீரற்ற வெகுமதிகளுக்கு அடிமையாதல் வணிகர்களுக்கு குறிப்பாக தொந்தரவாக இருக்கிறது. ஏனென்றால் இது நிலைத்தன்மையை உருவாக்கும் மனக்கட்டமைப்பை உருவாக்குவதற்கான எதிர்ப்பின் மற்றொரு ஆதாரமாகும். சமூக தொடர்புகளை நோக்கிய எங்கள் தேவைகள், விருப்பங்கள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான சில சிந்தனை உத்திகளை நாங்கள் பெற்றுள்ளோம். தேவைகள், ஆசைகள் மற்றும் ஆசைகளை பூர்த்தி செய்ய ஒருவருக்கொருவர் சார்ந்து இருக்க கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல், நாம் சொந்தமாக முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் இந்த செயல்பாட்டில் மற்றவர்கள் நடந்து கொள்வதை உறுதி செய்வதற்கான பல சமூக அடிப்படையிலான கட்டுப்பாடு மற்றும் கையாளுதல் நுட்பங்களை நாங்கள் பெற்றுள்ளோம். சந்தைகள் ஒரு சமூக முயற்சியாக தோன்றலாம், ஏனெனில் இதில் பலர் ஈடுபட்டுள்ளனர், ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. இன்றைய நவீன சமுதாயத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு உளவியல் வனப்பகுதியாக வகைப்படுத்தலாம், அங்கு அது உண்மையிலேயே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்காக அல்லது தனக்காக, நமக்காக எதையும் செய்ய சந்தையை நாம் சார்ந்து இருக்க முடியாது என்பது மட்டுமல்லாமல், சந்தை செய்யும் எதையும் கையாள்வது அல்லது கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம், சாத்தியமற்றது அல்ல. இப்போது நமது சூழலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் கையாள்வது என்பதை கற்றுக்கொள்வதன் மூலம், நமது தேவைகள், விருப்பங்கள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றுவதில் நாம் திறம்பட செயல்பட்டிருந்தால், திடீரென்று
வர்த்தகர்களாக நமக்கு தெரியாத, அக்கறை இல்லாத அல்லது பதிலளிக்காத சூழலில் நம்மை நாமே கண்டறிந்தால் நமக்கு முக்கியமானது. அது நம்மை எங்கே விட்டுச் செல்கிறது? ஒரு துடுப்பு இல்லாமல் பழமொழி சிற்றோடையை நீங்கள் சொன்னால், நீங்கள் சொல்வது சரிதான். பல வெற்றிகரமான மக்கள் வர்த்தகத்தில் மோசமாக தோல்வியடைந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், அவர்களின் விரும்பியதற்கு பதிலளிப்பதற்கும் அவர்களின் உயர்ந்த திறனை குறிக்கிறது. ஓரளவுக்கு நாம் அனைவரும் வெளிப்புற சூழலை நமது மன உட்புற சூழலுடன் ஒத்துப்போகச் செய்வதற்கான நுட்பங்களை கற்றுக்கொண்டோம் அல்லது உருவாக்கியுள்ளோம். பிரச்சனை என்னவென்றால், இந்த நுட்பங்கள் எதுவும் சந்தையுடன் வேலை செய்யவில்லை. கட்டுப்பாடு மற்றும் கையாளுதலுக்கு சந்தை பதிலளிக்காது, நீங்கள் மிகப்பெரிய வர்த்தகராக இல்லாவிட்டால். இருப்பினும், சந்தை தகவல்களைப் பற்றிய நமது கருத்து மற்றும் விளக்கத்தையும் நமது சொந்த நடத்தையையும் நாம் கட்டுப்படுத்தலாம். நமது சுற்றுப்புறங்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக, அவை விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நமது யோசனைக்கு இணங்க நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளலாம். பின்னர் நாம் முடிந்தவரை மிகவும் புறநிலை கண்ணோட்டத்தில் தகவல்களை உணர முடியும், மேலும் நமது மனச்சூழலை கட்டமைக்கலாம். இதனால் நாம் எப்போதும் நமது சொந்த நலனுக்காக நடந்து கொள்ள முடியும். நீங்கள் வெகுமதியை வழங்குவதை நிறுத்தும்போது, அந்த பணியைச் செய்ததற்காக மீண்டும் ஒருபோதும் வெகுமதி பெற முடியாது என்பதை குரங்கு அறிய எந்த வழியும் இல்லை. கடந்த காலத்தில் ஒவ்வொரு முறையும் அதற்கு வெகுமதி அளிக்கப்பட்டபோது வெகுமதி ஆச்சரியமாக இருந்தது. இதன் விளைவாக, குரங்கின் கண்ணோட்டத்தில், பணியை செய்வதை நிறுத்த எந்த காரணமும் இல்லை. அதை செய்ததற்காக வெகுமதி பெறாவிட்டாலும், குரங்கு தொடர்ந்து பணியைச் செய்து வருகிறது. சில காலவரையின்றி தொடரும். சீரற்ற வெகுமதிகளுக்கு அடிமையாக நாம் ஏன் பாதிக்கப்படுகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. நான் யூகிக்க வேண்டியிருந்தால், எதிர்பாராத இனிமையான ஆச்சரியத்தை நாம் அனுபவிக்கும்போது நம் மூளையில் வெளியிடப்படும் மகிழ்ச்சியை தூண்டும் இரசாயனங்களுடன் இதற்கு ஏதாவது தொடர்பு இருக்கலாம் என்று நான் கூறுவேன். ஒரு வெகுமதி சீரற்றதாக இருந்தால் அதை நாம் எப்போது பெறலாம் என்று நமக்கு தெரியாது. எனவே அந்த அற்புதமான ஆச்சரிய உணர்வை மீண்டும் அனுபவிக்கும் நம்பிக்கையில் ஆற்றலையும் வளங்களையும் செலவிடுவது கடினம் அல்ல. உண்மையில் பலருக்கு இது மிகவும் அடிமையாக இருக்கலாம். மறுபுறம், ஒரு குறிப்பிட்ட முடிவை நாம் எதிர்பார்க்கும் போது அது நடக்காத போது நாம் ஏமாற்றமடைகிறோம், மோசமாக உணர்கிறோம். நாம் அதை மீண்டும் செய்து அதே ஏமாற்றமளிக்கும் முடிவை பெற்றால் நமக்கு உணர்ச்சி வலியை ஏற்படுத்தும் என்று நமக்கு தெரிந்த ஒன்றை நாம் தொடர்ந்து செய்வோம் என்பது சாத்தியமில்லை. எந்த ஒரு போதை பழக்கத்திலும் உள்ள பிரச்சனை என்னவென்றால், அது நம்மை தேர்வு இல்லாத நிலையில் விட்டுவிடுகிறது. போதை பழக்கம் எந்த அளவிற்கு நம் மனநிலையை ஆதிக்கம் செலுத்துகிறதோ, அதே அளவிற்கு நமது கவனமும் முயற்சிகளும் அந்த போதை பழக்கத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தும். மற்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான எந்த ஒரு தருணத்திலும் இருக்கும் பிற சாத்தியக்கூறுகள், நம்மை நம்ப வேண்டிய அவசியம் மற்றும் நமது சொத்துக்களை அதிக ஆபத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பது போன்றவை புறக்கணிக்கப்படுகின்றன அல்லது நிராகரிக்கப்படுகின்றன. போதை பழக்கத்தை திருப்திப்படுத்துவதைத் தவிர வேறு எந்த வகையிலும் செயல்பட நாங்கள் சக்தியற்றவர்களாக உணர்கிறோம். சீரற்ற வெகுமதிகளுக்கு அடிமையாதல் வணிகர்களுக்கு குறிப்பாக தொந்தரவாக இருக்கிறது. ஏனென்றால் இது நிலைத்தன்மையை உருவாக்கும் மனக்கட்டமைப்பை உருவாக்குவதற்கான எதிர்ப்பின் மற்றொரு ஆதாரமாகும். சமூக தொடர்புகளை நோக்கிய எங்கள் தேவைகள், விருப்பங்கள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான சில சிந்தனை உத்திகளை நாங்கள் பெற்றுள்ளோம். தேவைகள், ஆசைகள் மற்றும் ஆசைகளை பூர்த்தி செய்ய ஒருவருக்கொருவர் சார்ந்திருக்க கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல், நாம் சொந்தமாக முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது, ஆனால் இந்த செயல்பாட்டில் மற்றவர்கள் நடந்து கொள்வதை உறுதி செய்வதற்கான பல சமூக அடிப்படையிலான கட்டுப்பாடு மற்றும் கையாளுதல் நுட்பங்களை நாங்கள் பெற்றுள்ளோம். சந்தைகள் ஒரு சமூக முயற்சியாக தோன்றலாம், ஏனெனில் இதில் பலர் ஈடுபட்டுள்ளனர், ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. இன்றைய நவீன சமுதாயத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு உளவியல் வனப்பகுதியாக வகைப்படுத்தலாம், அங்கு அது உண்மையிலேயே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்காக அல்லது தனக்காக நமக்காக எதையும் செய்ய சந்தையை நாம் சார்ந்து இருக்க முடியாது என்பது மட்டுமல்லாமல், சந்தை செய்யும் எதையும் கையாள்வது அல்லது கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம், சாத்தியமற்றது அல்ல. இப்போது நமது சூழலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் கையாள்வது என்பதை கற்றுக்கொள்வதன் மூலம் நமது தேவைகள், விருப்பங்கள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றுவதில் நாம் திறம்பட செயல்பட்டிருந்தால், திடீரென்று வர்த்தகர்களாக நமக்கு தெரியாத, அக்கறை இல்லாத அல்லது பதிலளிக்காத சூழலில் நம்மை நாமே கண்டறிந்தால் நமக்கு முக்கியமானது, அது நம்மை எங்கே விட்டுச் செல்கிறது? ஒரு துடுப்பு இல்லாமல் பழமொழி சிற்றோடையை நீங்கள் சொன்னால், நீங்கள் சொல்வது சரிதான். பல வெற்றிகரமான மக்கள் வர்த்தகத்தில்
மோசமாக தோல்வியடைந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், அவர்களின் விரும்பியதற்கு பதிலளிப்பதற்கும் அவர்களின் உயர்ந்த திறனை குறிக்கிறது. ஓரளவுக்கு நாம் அனைவரும் வெளிப்புற சூழலை நமது மன உட்புற சூழலுடன் ஒத்துப்போகச் செய்வதற்கான நுட்பங்களை கற்றுக்கொண்டோம் அல்லது உருவாக்கியுள்ளோம். பிரச்சனை என்னவென்றால், இந்த நுட்பங்கள் எதுவும் சந்தையுடன் வேலை செய்யவில்லை. கட்டுப்பாடு மற்றும் கையாளுதலுக்கு சந்தை பதிலளிக்காது, நீங்கள் மிகப்பெரிய வர்த்தகராக இல்லாவிட்டால். இருப்பினும், சந்தை தகவல்களைப் பற்றிய நமது கருத்து மற்றும் விளக்கத்தையும் நமது சொந்த நடத்தையையும் நாம் கட்டுப்படுத்தலாம். நமது சுற்றுப்புறங்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக, அவை விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நமது யோசனைக்கு இணங்க நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளலாம். பின்னர் நாம் முடிந்தவரை மிகவும் புறநிலை கண்ணோட்டத்தில் தகவல்களை உணர முடியும், மேலும் நமது மனச்சூழலை கட்டமைக்கலாம். இதனால் நாம் எப்போதும் நமது சொந்த நலனுக்காக நடந்து கொள்ள முடியும்.